அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது மாதிரி டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ பார்ட் 1ல் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன், அதுக்கு யாரெல்லாம் ஆன்சர் கமெண்ட் பண்ணிங்கன்னு தெரில. ஸோ அதோட ஆன்சரை நானே இப்போ ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ விச் டெக்னிக் இஸ் பெட்டர், பேக் ட்ராக்கிங் ஆர் FIFO VB அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ இதோட ஆன்சர் வந்து பேக் ட்ராக்கிங் தான். ஸோ பேக் ட்ராக்கிங் கம்பேரிட்டிவ்லி பேக் ட்ராக்கிங் தான் பெட்டர் டெக்னிக்காக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ லீஸ்ட் காஸ்ட்டில் வந்து லீஸ்ட் காஸ்ட் சர்ச் எப்படி நடக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். இன் போத் LIFO அண்ட் FIFO பிரான்ச் அண்ட் பவுன்ஸ், அதாவது லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் சரி, பிரான்ச் அண்ட் பவுன்ஸில் த செலெக்ஷன் ரூல் ஃபார் த நெக்ஸ்ட் நோட், அதாவது செலெக்ஷன் ரூல், அது ஒரு நோடு, அதாவது நம்ம ஒரு மதர் நோட்லேருந்து, அதாவது நோடு இல்லைன்னா நோட் சொல்லுவோம். ஸோ அந்த நோட்லேருந்து அதுதான் சொல்கிறாங்க. நோட் இஸ் ரேதர் ரிச் அண்ட் இன் அ சென்ஸ் பிளெண்ட், அதாவது இது ஒன்றுமே கிடையாது, நம்ம அந்த ஜென்ரேஷன் இதாக இருந்தது இல்லையா? ஸோ அதுதான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. த செலெக்ஷன் ரூல் ஃபார் த நெக்ஸ்ட் நோட், அதாவது ஒரு நோட்லேருந்து நெக்ஸ்ட் நோட் வருது இல்லையா? ஸோ அந்த செலெக்ஷன் ரூல் எப்படி இருக்கும்னா, டஸ் நாட் கிவ் எனி ப்ரிஃபரன்ஸ் டு அ நோட் தட் ஹேட் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த சர்ச் டு அன் ஆன்சர் நோட் குவிக்லி. அதாவது இப்போ நான் 1 அப்படின்னு ஒரு நோடு மதர் நோடு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இங்கே 1 அப்படின்னு மதர் நோட் எடுத்துட்டோன்னா, இல்லை எனக்கு 2, 3, 4, 5ன்னு எனக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதில் எனக்கு நான் வந்து இப்போது ஒரு நோடை சூஸ் பண்ணி அதோட பிரான்ச்சஸ் எடுக்கிறோம் இல்லையா? எது வந்து ஹைலி பாசிபிள், ஸோ அந்த மாதிரி எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ரூலே அதுதான். நெக்ஸ்ட்டு தஸ் எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிச்சது தான். when node 30 is generated, it should have become observed to the search algorithm that this node will leads to an answer node. அதான் நம்ம ஒரு சர்ச் அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த ஒரு நோட் பை நோடாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா? அதுலேருந்து ஒரு நோட் தான் நமக்கு ஆன்சர் நோடாக வரப்போகுது ஒரு மூமெண்ட்லேயும். however the rich first in first out rule, அதாவது ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான் நம்ம கியூ இல்லையா? ஸோ அந்த ரூல் படி first requires the explanation of all live node generated before node 30. அதாவது எனக்கு 30 அப்படின்றது தான் என்னோடய சர்ச் எலிமெண்ட்னா, ஸோ அது வர்றதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் எனக்கு என்ன நோடோ அதுதான் வந்து நமக்கு வந்துடும். ஸோ நோட் 30 வாஸ் எக்ஸ்பேண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. The search for an answer node can often be separated by using an intelligent ranking function for live node. ஸோ தட் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு சர்ச் ஒரு ஆன்சர் நோடை தேடுறதுக்கு தான் நம்ம இந்த சர்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்பீட் ஆஃப் த இன்டெலெக்ஷன், இப்போ வந்து எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு X1, X2, X3, X4ன்னு அத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த லைவ் நோட்லேருந்து போக. ஸோ அதில் எனக்கு ஆப்டிமலாக என்ன இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் நோட் இஸ் செலக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் ரேங்கிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, if in 4 queens example we use a ranking function, 4 queen exampleலையும் நம்ம ranking function தான் யூஸ் பண்ணுறோம். that assign node 30. இப்போ எனக்கு 30 அப்படின்றது தான் என்னுடைய நோட்னா, அதுதான் நான் அசைன் பண்ணியிருக்கேன்னா, ஸோ பெட்டர் ரேங்க் தட் ஆல் அதர் லைவ் நோட், அதை விட ஜாஸ்தி இருக்கிற நம்பர் வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், m is equal to 30, அதாவது சைஸ் எனக்கு 30னா எனக்கு சைஸ் 30 ஒன்ஸ் ரீச் ஆகிடுச்சுன்னு எனக்கு ஆன்சர் வந்துடும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே will become the node followed node 29. ஸோ த ரிமைனிங் லைவ் நோட் will never become node. ஸோ அதுக்கப்புறமே ஒரு நோட் அதுலேருந்து அதோட ஜென்ரேஷன் நோட் வரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த நோட் அது அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ the expansion of node 30 result in the generation of the answer node. For ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு இது புரிஞ்சிடும் பாருங்கள். ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. ஸோ இது ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு அரே இருக்குது இல்லையா? ஸோ இந்த அரேயில் நான் 1 ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1 தான் எனக்கு வந்து நோடாக இருக்கும், அதாவது டாப் மோஸ்ட் நோடாக இந்த 1 தான் எனக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ 1லேருந்து நான் பிரான்ச்சிங் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு 2, 18, 34, 50 அப்படின்னு நான் 4 பிரான்ச் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 2 வந்து டாப் நோடாக இருக்கும். ஸோ 2 டாப் நோடு, அதாவது நோடாக இருக்கும்போது எனக்கு பேலன்ஸ் 18, 34, 50 வரும். ஸோ 18, 34, 50. ஸோ 18, 34, 50லேருந்து எனக்கு என்ன பிரான்ச் செப்பரேட்
செப்பரேட் ஆகும்னா 8 3. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நான் நம்ம விருப்பம் தான், ஆர் கொஷினில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்களோ அதை வச்சு நம்ம அப்ளை பண்ண மாதிரி வரும். ஒன்றுமே கிடையாது, நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு கிராஃப் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த கிராஃபை தான் இங்கே இந்த மாதிரி கிராஃபை தான் அங்கே வந்து நமக்கு நம்பர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு இது புரிஞ்சிடும். இது சும்மா ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிளுக்காக இது. ஸோ அந்த மாதிரி நம்ம 30 அப்படின்ற ரிசல்ட் அட்டைன் பண்ணுற எப்போ நமக்கு ஆன்சர் ஸ்டேட் வருதோ அது வரைக்கும் நம்ம அதை ரிப்பீட் பண்ணுறோன்ற மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் ஃபங்க்ஷன். த ஐடியா வே டு அசைன் அ ரேங்க் த ஐடியல் வே டு அசைன் அ ரேங்க் என்னென்னா, ஒரு ரேங்க்கை நான் அசைன் பண்ணால் அதுக்குன்னு ஒரு ஐடியல் வே இருக்குது இல்லையா? ஸோ அது என்னென்னா தட் வுட் பி on the basis of the additional computation effort. இப்போ வந்து அதோட காஸ்ட்டை பொறுத்து இருக்கலாம், இல்லைனா அதோட பேசிக்கான அடிஷ்னல் கம்ப்யூட்டேஷனல் எஃபர்ட்டை பொறுத்து இருக்கலாம். நீட் டு ரீச் அண்ட் ஆன்சர் நோட். அதாவது ஸோ நான் அசைன் பண்ணிட்டேன், நான் ஆன்சர் நோடை ரீச் பண்ணணும். ஃப்ரம் த லைவ் நோட்லேருந்து நான் ஆன்சர் நோடை ரீச் பண்ணணும். ஃபார் எனி நோட் எக்ஸ் தட் காஸ்ட் வுட் பி. எந்த நோட்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணாலுமே அதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். த நம்பர் ஆஃப் நோட் இன் த சப்ட்ரீ எக்ஸ், அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட் நமக்கு இருக்குது தட் நீட் டு பி ஜென்ரேட்டட் பிஃபோர் அண்ட் ஆன்சர் நோட். அதுலேருந்து நம்ம ஜென்ரேஷனாக நம்ம வந்து நோட் பிரிக்க போகிறோம் அந்த ஆன்சர் நோடை சர்ச் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா ஆர் த நம்பர் ஆஃப் லெவல்ஸ் த நியரஸ்ட் ஆன்சர் நோட். அதாவது எனக்கு அதில் நிறைய லெவல் இருக்குது, பட் அதில் எனக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கும், எந்த ஆன்சர் நோட் நியரஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 2 டெக்னிக் இருக்குது. தட் இந்த சப்ட்ரீ ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸுன்ற ஒரு வேல்யூ, இதுதான் ரேங்கிங் ஃபங்க்ஷன்னா என்னென்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 2 மார்க் மாதிரி கூட நமக்கு வரலாம். ஸோ இது படிச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கலாம். இதுதான் இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ 1 அப்படின்றது தான் எனக்கு நோட்னு வச்சுக்கோங்க. அதோட காஸ்ட் வந்து எனக்கு 4. சின்ஸ் நோட் 1 இஸ் 4 லெவல் ஃபார்ம் ஆன்சர் நோட். அதாவது நோட் 1லேருந்து எனக்கு 4 லெவல் இருக்குது. ஸோ இந்த 4 லெவல்லேருந்து ஒரு நோட்லேருந்து எனக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். அது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது 2 நோடாக இருக்கலாம், இல்லை 18ஆக இருக்கலாம், இல்லை 34ஆக இருக்கலாம், இல்லை 50ஆக இருக்கலாம். இப்போ 2 நோட்லேருந்து எனக்கு 3, 8, 13 எனக்கு செப்பரேட் ஆகி வருது. அதே மாதிரி 18 நோட்லேருந்து 19, 24, 13. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காஸ்ட் இருக்கும், ப்ளஸ் எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூஸும் இருக்கும். ஸோ இதில் நான் 31, அதாவது நியரஸ்ட் டு 31 நான் எப்போ கண்டுபிடிக்கணும், எனக்கு அதுதான் ஆன்சர் நோடாக இருக்கும். ஸோ அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான். அதை வச்சு இப்போ நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு 18, அதாவது 1 to 18, 18 to 29, 29 to 30, 30 to 31, இதுதான் எனக்கு வந்து ஆன்சர் நோடாக இருக்கும். ஸோ இதுதான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து 4 queens ப்ராப்ளமோட இதுதான். ஸோ டெஃபினிஷன் பார்க்கலாம். A search strategy that use a cost function. அதாவது ஒரு சர்ச் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி எதை மெயினாக பண்ணியிருக்கணும்னா காஸ்ட் ஃபங்க்ஷனை வச்சு. ஒரு ஃபங்க்ஷனோட காஸ்ட் எது லீஸ்ட்டாக இருக்கோ அதுவும் அதை பொறுத்து தான் இருக்குது. C of x is equal to ஃபார்முலா இது f whole of h x plus g of x to select the next node. ஸோ இதை வச்சு தான் நெக்ஸ்ட் நோடை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். would always choose for its next node. ஸோ ஒரு நோட்லேருந்து நெக்ஸ்ட் நோட் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதான ஜென்ரேஷன் லைவ் நோட் வில் லீஸ்ட் காஸ்ட். ஸோ அதில் எது லீஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதை செலக்ட் பண்ணுறோம். such a search strategy is called. இந்த மாதிரி சர்ச் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம லீஸ்ட் சர்ச் போட்டோம், அதாவது லீஸ்ட் காஸ்ட் உள்ள சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் லீஸ்ட் காஸ்ட் சர்ச் would be the bounding function is called the least branch and least bound. So நம்ம branch and bound பார்க்கறதுனால இதுதான் least branch and least cost branch and bound search னு இருக்கு. cost function of காஸ்ட் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் வந்து இஃப் எக்ஸ் இஸ் an ஆன்சர் நோட், எக்ஸ் தான் எனக்கு ஆன்சர் நோட்னா தென் சி ஆஃப் எக்ஸ் இஸ் த காஸ்ட். சி ஆஃப் எக்ஸ்ன்றது காஸ்ட்டு நமக்கு சொல்லுது, கம்ப்யூட்டேஷனல் டிஃபிகல்ட்டி லெவல் எக்ஸெட்ரா ஆஃப் சர்ச்சிங் எக்ஸ் ஃப்ரம் த ரூட் ஆஃப் த ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ. அதாவது ஒரு ரூட் ஆஃப் ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீயை அதோட ரூட்லேருந்து நம்ம வரோம் இல்லையா, அதை தான் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இஃப் எக்ஸ் இஸ் நாட் அன் ஆன்சர் நோட், எக்ஸ்ன்றது ஆன்சர் நோட் இல்லைன்னா அந்த சி ஆஃப் எக்ஸ் அந்த காஸ்ட் நோட் இருக்கு இல்லையா அது இன்ஃபினிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். ப்ரொவைடிங் த சப்ட்ரீ எக்ஸ்
contains no answer node. ஸோ இது வந்து சப்ட்ரி எக்ஸ் வந்து எந்த ஆன்சர் நோடு வச்சில்லைன்ற மாதிரி வந்துடும். ஸோ அதர்வைஸ் சி ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல்ஸ் த காஸ்ட் ஆஃப் த மினிமம். ஒருவேளை சி ஆஃப் எக்ஸ் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் வந்து ஈக்குவல் பண்ணிடுச்சுனாலும் நமக்கு அந்த மினிமம் காஸ்ட் ஆன்சர் நோடு இந்த சப்ட்ரியில் மேபி நமக்கு ட்ரபிள் ஆகலாம். ஸோ இந்த 3 சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த டெஃபினிஷன் ஆஃப் த காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதில் எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.